வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். உள்ள நடுத்தரவாதிகள் அவர்கள் தான் காய் என்று அழைக்கப்படுவார்கள். காயிலையும் போகுது கனியிலையும் கனிந்த கனி என்றால் அப்படிலாம் இல்லடா, தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம தொங்கு தொங்குன்னு காடு வா வாங்கு வீடு போ போங்கும். எலும்பும் தோலும் வத்தலும் தொத்தலுமா கட்ட மட்டும் உனக்கு எனக்குன்னு அடிக்கும். முதுகெல்லாம் முள் முளைத்து முள்ளை பிடிக்க சதை இல்லாம எலும்பு காரெலும்பு தெளிக்கிட்டிக்கும். அப்படியே கூனி குறுகி இருப்பாங்க. அவர்கள் தான் கனியிலையும் கனிந்த கனி என்பார்கள். அவர்களும் மாண்டு மடிந்தார்கள். இப்படி அடைக்க படைக்க எல்லாம் மாண்டு மடியும் போது எங்கு பார்த்தாலும் ஒரே பிணச்சுமையா இருக்கு. எங்க பார்த்தாலும் சவக்கலமா இருக்கு. இறந்த பிணங்களை எல்லாம் மையம் என்றுதான் அழைப்பார்கள். ஏன் போற ஏன்னா ஒன்னா இருக்கும் போது ரெண்டு பேரும் கூடி உட்கார்ந்து குசும்பு பேசுனா ஊர் புரணி பேசுதா, அதனால போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தே தானே போவா. செலவா சொல்லியாக்கா உன்னை கொண்டு போமா விட மாட்டாளுக்கும் அப்படி சொல்லுவாரு நாட்டுக்குள்ள. அதனால மேல தெருவுல பெரியாத்தா போனானா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்தே போவா. போவா இங்க இருந்து குசும்பு பேசி ஒரு வீட்டை 4 வீடா ஆக்குனா அவன் அங்கேயும் போய் பேசணும்ல. அவளுக்கு துணைக்கு யாரு இருக்கா? ஆடு மாடு கோழி குஞ்சு அடைக்க படைக்க எல்லாம் ஆண்டு மடியும் போது பிணச்சுமை அதிகமாகி விட்டது. எங்க பார்த்தாலும் சவக்கலமா இருக்கு. இறந்த பிணத்தை என்ன செய்வதனே தெரியல. அடக்கம் செய்வா. ஏன்னா அந்த காலத்துல சாவே கிடையாது பாருங்க. ஏன்னா 300 வருஷம் 400 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்திருக்காங்க. நல்ல கூனு குருவி அப்படியே கூனு குறுகி 6 மாத பிள்ளை போல சொரூபத்தை கொண்டு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கா அது மாதிரி கிளம்பி வந்துருவாங்க. பிறந்த சொரூபத்தை போலவே கூனி குறுகி வந்துருவாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா மாவாட்டி மருமவா கார்த்திகை கடைசி வெள்ளி வந்துச்சுன்னு வைங்க. அப்ப வீடெல்லாம் முழுகும் போது அந்த காலத்துல சாணி தரதான் மண்தர இப்ப டைல்ஸ்ல போட்டுருக்கு. சாணி போட்டுதான் அந்த காலத்துல முழுகுவாங்க. அப்ப சாணி போட்டு முழுகும் போது தர காய குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அப்ப வீட்டுக்கு வாழ வந்த மருமவா என்ன செய்வா? மாமனார் மாமியால தூக்கி மாடாக்குழிக்குள்ள கொண்டு போய் வைப்பா. அந்த காலத்து பழைய வீட்டுல எல்லாம் ஒரு மாடாக்குழி போட்டு இருக்கும். அந்த மாமனார் மாமியால தூக்கி மாடாக்குழிகளை கொண்டு போய் வச்சு வீடு தர உணர்ந்ததுக்கு பிறகு தூக்கி கீழே விடுவா. ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டவ வந்தான்னு வைங்க, என்ன செய்வா? மாமனார் மாமியால தூக்கி பெரிய ஒரு மண்பானைக்குள்ள அடப்பா. நல்ல உளமுடிய போட்டு மூடுவா. யாருக்குன்னே மண் தர தானே, வீட்டுக்குள்ள நல்ல மண்ணை தோண்டி உள்ள வச்சு புதைச்சிருவா. எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே இருங்கன்னு வச்சிருவா. அந்த காலத்துல மாமியால தூக்கி புதைச்சிருக்கா. இந்த காலத்துல மாமியால புதைக்க முடியுமா? அடுப்புக்குள்ள தூக்கி வச்சிருவா. அடுப்புக்குள்ளே வைக்க முடியாது. மருமவ கேட்க கேள்வியிலேயே மாமியா தூக்க மாத்திரை தும்பமான்னு நிப்பா. என்ன கேப்பா? இருக்கலாம் மாட்டி. எல்லாத்துக்கும் வருது, உனக்கு வரமாட்டேங்க. என்னது வரமாட்டுக்கு? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வருது, உங்களுக்கு வருதான்னு கேட்டம் தான் மாத்திருவா. அவ கேக்குறது என்னத்த கேப்பா? எல்லாத்துக்கும் சாவு வருது, உனக்கு வரமாட்டேங்கம்பா சொல்லுவா. திருப்பி கேட்கும் போது பேச்ச மாத்திருவா. அது மட்டுமா, உன் கூட சேர்ந்தவளாம் போய் சேர்ந்துட்டாவோ, நீ இன்னும் போவலையாம்பா. கோயில் கூட பார்க்க எல்லாரும் போயிட்டாவுத்த, நீங்க இன்னும் போவலையான்னு கேட்டோம்ன்றவா. கோயிலுக்கு வில்லு பாக்கிறதுக்கா அவ வடக்க போவலையான்னு கேப்பா, கிழக்க போவலன்னு கேப்பா. அப்படியே பேச்ச மாத்திருவா. ஆனா அந்த காலத்துல இறப்பு என்பது இல்லாமல் இருந்த போது இறந்த பிணங்களை எல்லாம் என்ன செய்வதனே தெரியல. இறந்த பிணங்களை எல்லாம் மையம் என்று அழைப்பார்கள். அந்த மையங்களை எல்லாம் ஈசானிய மூலையில கொண்டு போய் குமிச்சதுனால அதற்குத்தான் மையான கரை என்ற பெயர் வந்தது. எரிச்சாங்கன்னா அது சுடுகாடு, புதைச்சாங்கன்னா அது இடுகாடு. இறந்த பிணங்களை எல்லாம் மையான கரையிலே கொண்டு போய் குமிக்க மறுபடி
மறுபடியும் பூமாதேவி கைலாசமோடோடி வருகின்றார். ஆண்டவா இறைவா, ஆண்டவா உங்ககிட்ட உயிர் சுமையத்தான குறைத்து தர சொன்னேன். இன்னைக்கு உயிர் சுமையை காட்டிலும் இன்னைக்கு பிணச்சுமை அதிகமாகி விட்டது. எங்க பார்த்தாலும் ஒரே சவக்கலமா. இந்த பிணச்சுமையை நீங்கள் தான் குறைத்து தர வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா இறைவா. ஏ அம்மா பூமாதேவி, பூமாதேவி நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். பூமி வரத்த உன்னுடைய பிணச்சுமையை குறைப்பது என்னுடைய கடமை. ஆண்டவா நீங்க குறைக்க போறீங்களா? நானே குறைத்து தருகின்றேன். அது எப்படி பிணச்சுமை எனக்கு குறைப்பியா? நானே இந்த உலகத்திலே பிள்ளையாகவே வந்து பிறந்து உன் பிணச்சுமையை குறைக்க போகின்றேன். நீ பிள்ளையா பிறந்து பிணச்சுமை எனக்கு குறைக்க போறீரா? ஆண்டவா பரம்பொருளே. ஆமா. ஐயோ, எப்போ எங்கே எந்த நேரத்துல நீங்கள் எனக்கு பிள்ளையாக வந்து பிறப்பீர்கள்? இன்னைக்கு எந்த நாளில் வந்து அவதாரம் பண்ணுவியா என்று பூமாதேவி பகவானை அழைத்து கேட்க, ஆமா. ஐயோ, அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான். ஏடி அம்மா பூமாதேவி, நான் எங்கே வந்து பிறக்க போகின்றேன் தெரியுமா? ஆமா. ஐயோ, அம்மா நாளான நல்ல தை மாதம் தன்னதில அங்க 2ஆம் வெள்ளி கிழமையில சாமநடு அங்க சதிய சாம அங்க நடராஜ புறமதில பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். பிணச்சுமையே ஒளி சுடலையாக வந்து பிறக்க போறேன். நான் பிறக்க போறேன். சுடுகாட்டு ஓடியா ஓடியா ஆண்டவன் பிறக்க போறேன். நான் மாயாண்டியா பிறக்க போறேன். நான் பிறக்க போறேன். மையான சுருதிய காத்து அங்கே பகவானோ சொன்ன போதே பார்த்தாள் ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி. ஐயோ, பூமாதேவி இடத்திலே இந்த ஆண்டவன் என்ன சொன்னார்? பிள்ளையா பிறக்க சொல்லாரு. நாளான 4 நல்ல வெள்ளிக்கிழமையில தை மாதம் 2ஆவது வெள்ளிக்கிழமையில சாமநடு சாமோ சதிசாம வேளையில இந்த நடராஜபுரத்திலே ஒளி சுடலையாகவே பிறந்து சுடுகாட்டில் எரியும் பிணங்களை எல்லாம் நான் காத்து தருகிறேன்னு சொன்னாரு பகவான். சொல்லுறாரு இந்த ஆண்டவனை நாம சும்மா விடலாமா? விடக்கூடாது. செய்த பாவத்தை தீர்க்கத்தான் நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன். நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆண்டவன் எனக்கு பிள்ளை வரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை விடக்கூடாது. பூமாதேவி பெண்கொடைக்கு அவரே போய் பிள்ளையாக பிறக்க போறோம்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது. ஆண்டவன் எங்க எங்க போய் அவதாரம் எடுத்தாலும் பார்வதி பகவான் பக்கம் ஓடோடி வருகின்றார். ஆண்டவா இறைவா, ஆண்டவா பரம்பொருளை பரமேஸ்வரா, செய்த பாவத்தை தீர்க்கத்தானே நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன். எனக்கு பிள்ளை வரம் இல்லை என்று சொல்லிவிட்டு பூலோகத்திலே நீங்களே போய் பிள்ளையாக பிறக்க போறோம்னு சொன்னீரு. அதை என் காதால நான் கேட்டேன். சும்மா விட மாட்டேன். அதனால் உண்மை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க போய் பிறந்தாலும் நீங்க பூலோகத்திலே எங்கு போய் பிறந்தாலும் நானும் அங்கு வந்து பிறப்பேன் ஆண்டவா. சாமி ஆண்டவனே பகவானே, நீங்கள் பிள்ளையாக பிறந்திரானா? நீங்கள் பிறந்திரானா? நான் பேச்சியாக நீங்க மாயாண்டியா பிறந்திரானா?
பிறந்திரானா நான் பிறந்திரானா பிறந்திரானா சுடுகாட்டு பேச்சியா ஆண்டவா பிறந்திரானா ஆண்டவா பரம்பொருளே பிள்ளையாக உலகில் நீங்கி எங்கு எங்கு போய் பிறந்தாலும் எங்க போய் அவதாரம் எடுத்தாலும் அங்கு எங்கு வந்து நான் பேச்சியாக அவதாரம் செய்வேன். பிள்ளையா பிறந்தா பேச்சியா வந்து பிறந்து மாயாண்டி முண்டன் சுடலையா நீங்கள் பிறந்தீரானால் ஆமா நான் மாயான பேச்சியா வந்து பிறப்பேன். ஆமா பிறந்து வருவானே. ஒளி சுடலையாக பிறந்தீரையானால் ஆமா நான் எப்படி பிறப்பேன்? உங்க பக்கத்துல ஒளிஞ்சு சுடுகாட்டு பேச்சியா வந்து பிறப்பேன். சுடுகாட்டு சொல்ல வாடத்தியாக வந்து பிறந்து வருவானே. சுடுகாட்டில் எரியும் பிணங்களை என் கையால உமக்கு நான் எடுத்து தருவேன். ஆமா சுடுகாட்டில் எரியும் பிணங்களை என் கையால எடுத்து தந்தாதான் என் மனசு ஆறும். நான் செய்த பாவம் எனக்கு தீரும் ஆண்டவா. ஆமா ஐயா என்று பார்வதி பகவானிடத்திலே சொல்ல ஆமா ஐயோ ஏ பார்வதி பார்வதி பூலோகத்துல எங்கு எங்கு பிறந்தாலும் நீ பேச்சியாக வந்து பிறப்பேன்னு சொன்னாய் பாரு. சொன்னியா? அதனால் நீ கேட்ட பிள்ளை வரத்தை உனக்கு நான் இப்போதே தருகின்றேன். ஆனா பூலோகத்து பிள்ளைக்கு எப்படி தவம் இருக்காங்களோ நீ போய் தவம் இருந்தா போ. உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வர வேண்டும் பார்வதி? ஆண்டவா எனக்கு 8 நாளுக்குள்ள வேணும். சுவாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே எண்ணி 8 ஏந்தும் பிள்ளை ஆளனில்லா ஆண்டவனே கணவனில்லா கடவுளே புருஷனில்லா புருஷனில்லா பூமானே சுவாமி ஆண்டவனே பகவானே எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். 10-8 நாளைக்குள்ள எனக்கு பிள்ளை வரும் வேண்டும் ஐயா. பார்வதியும் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமா அடியம்மா பார்வதியே பிள்ளை வரும் வேண்டுமானா ஏ பார்வதி நீ கேட்ட மாதிரியே உனக்கு நான் பிள்ளை வரத்தை தருகின்றேன். என்னை 8 நாளைக்குள்ள உனக்கு ஏந்தும் பிள்ளை ஒன்று வேண்டுமானால் பூலோகத்திலே மானிட மனுக்கள் எல்லாம் பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்காங்க எப்படி மண்டி ஓட்டு தவம் இருக்காங்களோ அதே போன்று நீயும் பிள்ளைக்காக தவம் இருக்க வேண்டும் பார்வதி. நான் எங்க போய் தவம் இருக்கணும் ஆண்டவா? பிள்ளை வர என்பது சாதாரண வரமா இல்ல கத்தரிக்காய் வாழைக்காய் வியாபாரமா கிடையாது. கடையில போய் 1 கிலோ வாங்கி அந்த கொடுக்கிறதுக்கு தவம் இருக்கணும் தவம் இருக்கணுமா? நீ பிள்ளைக்காக தவம் இருந்து வந்தையானால் உனக்கு நான் கண்டிப்பா பிள்ளை வரம் கொடுப்பேன் பார்வதி. ஏடி அம்மா பார்வதியே நீ கைலாசம் தன்னதில 1000 மண்டபத்தில் 32ஆம் தூணிலே அங்க தங்க தூணு முன்னாலோ தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதம்மா. சுடர் விளக்கு முன்னாலே சொக்கன் தேவி பார்வதியா மண்டி போட்டு இறந்து கொண்டு மடியேந்தி நின்றையானா உன்னுடைய முந்தானையில் 3 போரி முத்து போரி முழு முழுன்னு விழுந்திடும். சேர்த்து நீயும் பிடித்தையானா சிசுவாக பிறக்கும் அம்மா. கூட்டி நீயும் பிடித்தையானா கூட்டி நீயும் பிடித்த உனக்கு குழந்தை வந்து ஏந்தும் பிள்ளை உனக்கு வேண்டுமேயானால்
நாள் சரி கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூண் அருகிலே அந்த வடக்கு கோட்டை வாசல்ல தங்க தூணுக்கு முன்னால தூண்டாத மணி விளக்கு எரிகின்றது. சுடர் விட்டு எரிகின்றது. சுடர் விளக்கு எரியும் போது ஆமா சுடர் விளக்கு முன்னாலே சொக்கன் தேவி நீ பார்வதி நீ மண்டி போட்டு இருந்து கொண்டு மடியேந்தி நின்றையானால் சொல்லா உன்னுடைய முந்தானையில் 3 பொறி முத்து பொறி முழு முழுன்னு வந்து விழும் அம்மா. சேர்த்து பிடித்தையானால் உனக்கு சிசுவாக வந்து பிறக்கும். ஆண்டவன் சொன்னார்ல கூட்டி பிடித்தையானால் உனக்கு குழந்தையாக வந்து பிறக்கும் பார்வதி என்று பகவான் பார்வதி அழைத்து சொல்ல அப்படியே ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியும் குளித்து அம்மா நீராடி அவ கோல வர்ண பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து அந்த கைலாசம் தன்னதில ஆயிரங்கால் மண்டபத்து 32ஆம் தூணரில தங்க தூணு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் போது சொக்கன் தேவி பார்வதியா மண்டி போட்டு இருந்து கொண்டு மடியேந்தி நிப்பாள். மடியேந்தி நிற்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமா ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணுக்கு முன்னால தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிகின்றது. அந்த சுடர் விளக்கு முன்னாலே சொக்கன் தேவி பார்வதி மண்டி போட்டு இருந்து கொண்டு மடியேந்தி நிற்கும் போது மடியேந்தி 2 கையை அப்படியே மண்டி போட்டு ஏந்திக்கு நிக்கா. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் பார்வதா தேவி நாம சொன்னது மாதிரியே அவ மடியேந்தி நிக்கா. அவளுக்கு தெரியாம அதனால் அவளுக்கு தெரியாம நாம சொரூபத்தை மாற்றி பார்வதிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவன் தான் பகவானோ வண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு தூண்டுவாரான் சிவபெருமா. அவர் மணி விளக்கை தூண்டும் போது பார்வதியா முந்தானையே 3 போரி முத்து போரி முழு முழுனே விழுந்திடுவோமா. முழு முழுனே விழுந்த போது முக்கணியால் பார்வதியும் சேர்த்து மெல்ல விடிப்பாள். சிசுவாக பிறந்திடுவா கூட்டி மெல்ல விடிப்பாள். கூட்டி மெல்ல விடிப்பாள். குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து போடு அங்க குழந்தை வந்து பிறந்த போது கோமதியால் பார்வதியும் வண்டு போல வடிவத்தை கொண்டு ஆண்டவன் தூண்டாத மணி விளக்கை தூண்டுகின்றார். பகவான் தூண்டார் பத்தியலா. மணி விளக்கை தூண்டும் போது சுடர் ஒளிவிலே இருந்து பார்வதி முந்தானையிலே 3 பொறி முத்து பொறி முழு முழு முழுன்னு வந்து விழுது. முந்தானையில வந்து விழுந்துருச்சா. சேர்த்து பிடித்தால் சிசுவாக வந்து பிறந்தது. கூட்டி பிடித்தால் அது குழந்தையாகவே வந்து பிறந்தது. நமக்கு ஆண்டவன் குழந்தை வரம் கொடுத்து விட்டாரோ என்று அங்கே ஆதிசக்தி பார்வதியா கைலாசம் ஓடி வந்து அவன் முந்தானைய பார்க்காளே. பிள்ளை என்று பார்க்கும் போது குழந்தை பேமுண்டம்மா இருக்குடையா. குழந்தை என்று பார்க்கும் போது அது குலவிக்கெல்லாம் உருளையா. பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் கண்ணும் இல்ல
காதும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல அங்க முண்டம் போல உருளக்கண்டா முண்டம் போல உருளக்கண்டா முண்டம் போல உருளக்கண்டா அந்த முக்கணியால் பார்வதியோ போடு போடு அந்த முக்கணியா சுவாமி அந்த நல்ல வேளையில ஆதிசக்தி பார்வதியா கைலாசம் ஓடி வந்து முந்தானைய திறந்து பார்த்தா பிள்ளைதான் வந்து பிறந்திருக்கோ என்று முந்தானைய பார்த்தா முண்டமா உருளுது குழந்தை என்று பார்க்கும் போது குளவி கல்லா உருளுது பெரிய கொலைகளை உருண்டுகிட்டு வருதா கையும் இல்லை காலும் இல்லை வாயு மூக்கு வயிறும் இல்லை கை கிடையாது கால் கிடையாது அதுக்கு கண்ணு மூக்கு செவி எதுவுமே கிடையாது முண்டமா முண்டமா உருளுதா முண்டமாக உருள கண்டால் முக்கண்ணியால் பார்வதி அங்கம் பதிரி ஆதித்தனாகுதா பகவானிடத்திலே செய்த பாவத்தை தீர்க்கத்தான பிள்ளை வரம் கேட்டோம் நாமல் பிள்ளை வரம் கேட்டதற்கு இந்த முண்டத்தை கொடுத்து விட்டாரே என்று ஆதிசக்தி பார்வதியா பகவானுக்கு முன்னாலே பார்வதியும் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு நான் பிள்ளை வரோம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாம் நான் முதலை வரும் கேட்டதற்கு இந்த மாமுண்டத்தை கொடுக்கலாம் நான் குழந்தை வரோம் கேட்டதற்கு குழந்தை வரோம் கேட்டதற்கு குளவிக்கல்ல கொடுக்கலாம் ஒரு கொலைக்கல்ல போடு 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 ஓஹோ ஆண்டவா பரம்பொருளே பரமேஸ்வரா செய்த பாவத்தை தீர்க்க நான் பிள்ளை வரம் கேட்டேன் என்ன கேட்ட பிள்ளை வரத்தை கேட்டா இந்த பேமுண்டத்தை கொடுக்கலாமா எனக்கு நீங்க தரலாமா மதலை வரத்தை கேட்ட எனக்கு இந்த மாமுண்டத்தை கொடுக்கலாமா இறைவா ஏய் பார்வதி என்ன என்கிட்ட பிள்ளை வரம் கேட்கும் போது நீ என்ன சொல்லி கேட்ட கணவனா கை குழந்தை கேட்டா எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை வர வேணும்னு கேட்ட அப்ப இப்படித்தான் இருக்கும் ஒரு பூலோகத்திலே ஒரு குழந்தை பூமியில வந்து பிறக்குதுன்னா பிறந்து விழுதுனா 10 திங்கள் ஆகும் 300 நாள் ஆகும் அப்ப 10 நாள் திங்கணுமோ 40 வாரம் ஆகும் ஓ 40 வாரம் ஏ அப்பா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் திகைத்தாதான் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பிறக்குமே அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையே அரைகுறையாக வந்து பிறக்கும் போது ஆமா எண்ணி 8 நாளைக்குள்ள நீ பிள்ளை வரம் கேட்டிய பார்வதி இப்படிதானே இருக்கும் அப்ப 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்டனா அந்த பிள்ளை இப்படி தாண்டி இருப்பான் கை இருக்காது கால் இருக்காது ஆண்டவா நான் பிள்ளை வரம் கேட்டது உண்மைதான் உண்மைதான் ஆனா இந்த குளவிக்கல்ல வச்சு நான் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா அக்கம் பக்கத்துல யாராவது உன் குழந்தைய குடுன்னு கேட்டா நான் என்ன அந்த குளவிக்கல்லையா தூக்கி கொடுக்க முடியும் குளவிக்கல்லுக்காவது பிடிச்சு அரைக்க 2 பக்கமும் பிடி இருக்கும் இந்த குழந்தைக்கு அது கூட இல்லையே அது கிடையாது ஊதி வச்ச பலூன் மாதிரி உப்பி போய் இருக்கு ஊதி போயிருக்கு அதனால் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவா இந்த குழந்தைக்கு உருவிடித்து உயிர் குடித்தேரையானால் இந்த குழந்தையை எனக்கு தாரும் இல்லனா இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கிறோம் இப்பேற்பட்ட புள்ள எனக்கு தேவையில்லை ஏ பார்வதி நீ கேட்ட மாதிரியே இந்த குழந்தைக்கு உருபிடிக்க வேண்டுமே என்றால் படைப்பது யாருடைய கடமை பிரம்மனுடைய படைப்பது நான்முகன் பிரம்மதேவனின் கடமை படைப்பது பிரம்மனின் கடமை சரி உயிர் கொடுப்பது சிவபெருமாள் கடமை அதை காத்து ரட்சித்து நாமளை எல்லோரும் காத்து ரட்சிப்பது என் பெருமாளாகிய கோபால கண்ணனுடைய கடமை சிவநாராயணமூர்த்தி அதனால் இந்த குழந்தைக்கு உருபிடிக்க வேண்டும் என்று அங்க ஆண்டவன் தான் சிவபெருமாள் படைக்கப்பட்ட பிரம்மனை தான் பகவான்
வழிபட்ட பிரம்மதேவன் அவர் கைலாசம் ஓடி வந்து பிறந்ததொரு குழந்தைக்குத்தான் அங்க உருவெடுத்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் உயிர் கொடுத்த வேளையில் பிறந்த வந்த குழந்தையது அது கண்ணுருட்டி பாக்குறையோ கைய கால உதருடைய கூவா நல்ல கூவா என்ற கூவா நல்ல கூவா குழந்தை குரலோசை போலையோ குழந்தை குரலோசை போடும் போது கோமதியாள் பார்வதிக்கு பச்சை நல்ல நரம்போடி பாலமிதும் சுரந்திடுமா வலது கொங்கை பால் கொடுத்தா வளர மாட்டான் என்று சொல்லி இடது கொங்கை பால் கொடுத்தா அவன் ஈடேற மாட்டான் என்று காராம்பசு பால் கறந்து காராம்பசு பால் கறந்து சேனையாக படைக்கப்பட்ட பிரம்மதேவனோ பிறந்த குழந்தைக்கு உருபிடித்தார் சிவபெருமாள் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த வேளையிலே இந்த குழந்தையானது கண்ண ரெண்டை அப்படியே உருட்டுது. கண்ணுருட்டி பாக்குது, கைய கால உதறுது. ஒரு குழந்தை வரணும், கைய கால உதறணுமா? கூவா கூவா என்று குழந்தை குரலோசை கொடுத்தது. கூவா கூவா சத்தம் போடுதா? குரலோசை கொடுக்கும் போது கோமதியால் பார்வதா தேவிக்கு பச்சை நரம்போடி பாலமிர்தம் சுரந்திடுமா? வலது கொங்கை பால் கொடுத்தால் நம்ம மகன் வளர மாட்டான் என்று, இடது கொங்கை பால் கொடுத்தால் ஈடேற மாட்டானே என்று காராம்பசு பால் கறந்து சேனையாகவே ஊட்டி வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில குழந்தை பிறந்து 16 நாள் ஆயிருச்சு. 16 நாள் ஆச்சு. இந்த சிறப்பான நேரத்திலே, சிறப்பான வேளையில பாடும் நாம் புலமை எல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று சிவாதி சிவங்கள் யாரு இந்த நடராஜபுரத்திலே, நடராஜபுரத்துல ஒளி சுடலை மாயாண்டி திருவாலயத்திலே அவர் புகழ் பாடும் நமக்கு ஒளி சுடலை மாயாண்டி கதைகளை பாடும் நாமளுக்கு அன்போடு பரிசளிக்க வேண்டுமே என்று அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் யாரு? இந்த நடராஜபுரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமியை வணங்கி வரக்கூடிய வரிதாரர்கள், ஆடு கொலகுமரங்கள் வரிகாரர்கள், அன்பும் பண்பிற்குரிய அருமை ஐயா யாரு? பி மதியழகன் அவர்கள் சார்பாகவும், இப்ப மதியழகன் எப்பேற்பட்ட பேரு? மதியழகன் ஐயா மதியழகன் அவர்கள் சார்பாகவும், ஐயா ஜெய் சங்கர் சரி அவர்களுடைய சார்பாகவும், இ முத்துக்குமார் சரி அவர்கள் சார்பாகவும், மற்றும் இ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் சார்பாகவும் அவர்களுடைய சார்பாகவும் பாடும் நாம் புலமையை அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று 101 லட்சம் நாம் சகோதரிக்கு 101 ரூபாயை கொண்டு வந்து 101 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். சாஸ்தாவுக்கு படிக்கும் போது 2 அண்ணாச்சி கொடுத்தாங்க. சாஸ்தாவுக்கு படிக்கும் போது ஒரு தாத்தா கொண்டு வந்து கொடுத்தாரு, 100 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சி வந்து 50 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா 2 பேரும் பேரு சொல்லாம போயிட்டாங்க. இருந்தாலும் நேத்து சாஸ்தாவின் கதையை படிக்கும் போது அன்பளிப்பு செய்த அவர்களுடைய குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் இப்போது அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி உள்ள 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அன்பளிப்பு செய்த அவர்களுடைய வழிவெளி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என் அம்பிகை பேச்சியம்மா ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமி அருளால அவர்கள் குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும், அவர்
அவர்கள் வளர வேண்டும் வளர வேணும் மாமுசம் என்றென்றைக்கும் வளர வேணும் சாமி வளர வேணும் போடு 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 அவர்கள் 110 100 கோடி உயர வேண்டும் கையிலை போக எங்க பேச்சு அம்மாளோட கிருவையால என்றும் பெயரு வச்சு வாழ வேணும் ஒளி சுடலை மாயாண்டி கிருவையால என்றும் உயர்வோங்கி வாழணும் எங்க முண்டன் சுவாமி அருளால அவர்கள் குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் என்றும் மங்களமா வாழ வேணும் சாமி அருளால போடு 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 அப்படி குழந்தை பிறந்த 16வது நாள் பெயர் நாமம் வைக்க வேண்டுமே என்று 4 10 14 நாளாச்சு 16 நாள் கண்டிப்பா குழந்தைக்கு பேர் வைக்கணும் பாருங்க ஆமா அதனால் பார்வதா தேவி பிறந்த குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு ஆமா பகவானுக்கு முன்னாலே வந்து நின்று ஓடோடி வந்து ஆண்டவா இறைவா குழந்தைக்கு உருபிடித்தாச்சு உருப்பிடிச்சாச்சு உயிரும் கொடுத்தாச்சு ஆமா ஆனால் இந்த குழந்தைக்கு பெயர் நாமம் என்பது கண்டிப்பாக வேண்டும் அல்லவா யாரு கொடுத்தாதானே புள்ளன்னு தெரியும் ஆமா அதனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் கொடுக்க வேண்டும் ஆண்டவா இறைவா அம்மா பார்வதி ஈஸ்வரி பூலோகத்திலே எங்கு போய் நாம் பிள்ளையாக பிறந்தாலும் நீ அன்று சொல்லலாம் இந்தனுக்கு முன்னாலே எனக்கு அம்மாவாக வந்து பேச்சியாக பிறப்பேன்னு நீ சொன்னாய் பாரு சொன்னியா அதனால இந்த 3 பொறியிலே வந்து பிறந்த குழந்தையை மூளாக பிரித்து கொண்டு முதல் பொறியிலே வந்து பிறந்த இந்த குழந்தையை ஒரு பெண்ணாக பிறவி செய்து ஆமையா அவர் எப்படி பெயர் நாமம் கொடுத்தார் எப்படி பேர் கொடுத்தார் ஐயா அம்மா கட்ட பேச்சு ஏய் நெட்ட பேச்சு காட்டு வேண பேச்சு என்றோ அவன் நெட்ட பேச்சு போடு 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 ஐயா மணி விளக்கு பிறந்த உனக்கு மாயாண்டி ஒரு பேரு ஏய் சுடர் ஒளி பிறந்ததால நீ பிறந்ததாலே பிறந்ததால உனக்கு ஒளி சுடலை ஏ பிறந்ததால ஐயா முண்டமாக உருண்டதால ஏய் உருண்டதாலே உருண்டதால உனக்கு முண்டன் சாமி வந்தன் பாரு உருண்டதால போடு 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 மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி என்றும் ஆமா சுடர் ஒளிவிலே வந்து பிறந்ததனால ஏ மவனே ஒளி சுடலை மாயாண்டி என்றும் ஏ ஒளி சுடல மாயாண்டி முண்டம் போல் உருண்டதாலே முண்டன் சுடலை என்றும் ஆண்டவன் முப்பெயர் கொடுத்தார் ஐயா ஏ மவனே ஒளி சுடல ஐயா அப்படி பெயர் நாமம் கொடுத்ததோர் வேளையில ஆமா ஐயோ ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆமா இந்த ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமியை முண்ட சுவாமி தொட்டிலே போட்டு தாளாட்டி சீராட்டி உறங்க வைத்தார் அன்னைக்கு என்ன கிழமை நாளான நாலு நல்ல வெள்ளிக்கிழமையில ஒளி சுடலைக்கு படுவச்சி நாள் வெள்ளிக்கிழமை சாம நடு சாம சதிசாம வேளையில மணி என்ன இருக்கும் நள்ளிரவு கரெக்டா மணி 11:30 மணி இப்ப இவருக்கு ஒளி சுடலைக்கு தான் படுவச்சி நேரம் ஆமா மாயாண்டி சுடலைக்கு படுவச்சு நேரமே இந்த 11:30 மணிதான் நல்ல சதிசாம நேரத்துல ஏமசாம நேரம் இலை குழுங்க சாமத்தில இந்த ஒளி சுடல மாயாண்டிக்கு ஒளி சுடலை மாயாண்டியை தொட்டிலே போட்டு உறங்க வைத்தார் ஆமா அந்த நேரத்துல குழந்தையை தொட்டிலே போட்டு தொட்டில போட்டிருக்கா தாளாட்டி சீராட்டி உறங்க வைத்து விட்டு ஆமா ஐயோ பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடிக்க போனார் ஆமா
பாத பூஜை முடிக்கும் போது ஐயோ இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடுமில்ல புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான நேரத்திலே பாடும் நாம் விளமையை ஆதரிக்க வேண்டுமே என்று ஒளிசுடலே மாயாண்டி புகழ் பாடு நமக்கு அன்போம் ஆதரவோம் ஆசா பாசங்கள் கொண்ட யாரு அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் யாரு அருமை ஐயா யாரு ராமர் அவர்களுடைய திருக்கரத்தினாலும் ராமர்னா பெரிய பெயர் பெற்றவர்லாம் ஹரி ராமச்சந்திரனுடைய பெயர் நாமத்தை பெற்ற ஐயா ராமர் அவர்களுடைய திருக்கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர் சரி ஐயா கனி என்ற முருகேசன் ராமர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர் சரி ஐயா கனி அவர்களும் முருகேசன் அவர்கள் சார்பாகவும் மாரிதாஸ் அவர்கள் சார்பாகவும் பாடும் நாமலுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி தந்து வரிசெலுத்துள்ளார்கள். சிறப்போடு நமக்கு பணம் கொடுத்து பரிசீலித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் வெற்றார் உறவினர்கள் எல்லாம் எங்க பேச்சு அம்மா பேரு வச்சு ஒளி சுடலை மாட என்றும் உயர்வு பெற்று எங்க முண்டன் சுவாமி என்றும் முசியாமல் அவ தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வர ஐயா கிழவர் வரை என்றும் கையிலை போல ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடிக்க வருகின்றார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில சாமனடு சாமோ சதிசாம வேளையில இந்த ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமி தொட்டிலே உறங்கும் போது அங்க நேரம் என்ன ஆகுது? 11:30 மணி ஆகுது. நள்ளிரவு 11:30 மணிக்கு அங்க மையான கரையில் நின்று கொண்டு அங்க மையான பேச்சியம்மா மகனையுமே அழைக்கின்றார். என் மகனே மாயாண்டி என் மகனே சுடலத்தை அம்மாளோட வார்த்தை கேளு கைலாசம் தன்னதில அசந்தினி உறங்கலாமா ஆண்டவனே மாயாண்டி உமாதேவி பெண்கொடிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று உளமகனே வரவு வேண்டும் என் மகனே மாயாண்டி பூலோகம் வந்தையானா பூலோகம் தன்னாதில மானிடர்கள் ரொம்ப உண்டு மாயான கரையு உண்டு மகனே மாயாண்டி கைலாசம் தன்னாதில அம்மாவாளு குடித்தையான அடிவயிறோ நிறையாது நீ மாதாவாளு குடித்தையான மணிக்குடலோ நிறையாது நீ தாய்பாலு குடித்தையான என் மகனே சுடலத்தை தன் வயிறோ என் மகனே சுடலையா மாயான கரையதில உனக்கு மாண்டவினோ வேகுதப்பா நீ மாண்டவினோ தின்றையான ஒளி சுடலா மணிக்குடல நிறைத்திடலாம் ஒளி சுடலை மாயாண்டி உனக்கு சுடுகாடு தன்னதில ஐயா சுட்டவினோ வேகுதப்பா ஒளி சுடலை மாயாண்டி நீ சுட்டவினோ தின்றையானா சுட்டவினோ தின்றையானா சிறுகுடல நிறைத்திட
போடு போட் 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 வா சிறுவோடாரா சுடலாயா உனக்கு நேரம் அது தவறுதப்பா வெகு நேரம் ஆகுதப்பா சமயம் அது தவறுதையா ஏய் சதிசாமோ ஆகுதையா ஏ பேச்சு மகன் சுடலாயா இடுகாடு தன்னதிலே இறந்த பினோ வேகுதப்பா தில்லைவனே களமதியிலே ஒளி சுடலை மாயாண்டி செத்த வீணோ வேகுதப்பா செத்த வீணோ தின்றையானா செத்த வீணோ தின்றையானா சிறுகுடல நிறைத்து போடு 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 மாயாண்டி முண்ட சுவாமி சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதப்பா எரிக்கிளம்பு கட்டையில இருந்து வீணோ வேகுதப்பா ஏ ஐயா ஏ ஒளி சுடல மாயாண்டி உனக்கு சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதப்பா எரிக்கிளம்பு கட்டையில இருந்து வீணோ வேகுதப்பா உனக்கு சபவாடு பெணவாடு சபவாடு பெணவாடு உனக்கு சந்தனமா மணக்குழு அங்க பேச்சு அங்க பேச்சியம்மா அழைத்த போது பேரு பெற்ற சுடலாயா ஏ அப்பா ஏ ஒளி சுடல மாயாண்டி நீ அசந்து உறங்கலாமா மகனே பூமாதேவி பெண்கொடிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற கட்டையில பிணவிருந்து வந்துகிட்டு இருக்கு என் குலமகனே நீ வர வேண்டும் ஐயா என் கொலை விளக்கே சுடலட்சுமாயண்டி மாயான கரையதிலே உனக்கு மாண்ட வினவகுதப்பா சந்தன கட்டையில சாவிருந்து வந்துகிட்டு இருக்கு நீ சுடல மாயாண்டி கட்டையிலே பிணமிருந்து உனக்கு கருகி பிணம் வேகுது மகனே பிண கருவி 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 கருவியாவது நீ இப்போதே மாயான வந்தேனவை அம்மா மாண்ட பிணத்தை எல்லாம் தின்று உன் மணிக்குடல நிறைத்திடலாம் அப்பெல்லாம் சுடல பதில் முழிக்காரு அம்மா பேச்சு அம்மா சத்தத்தை கேட்ட என் பேரு பெற்ற சுடல தெய்வம் ஒளி சுடல மாயாண்டி ஒளி சுடலை மாயாண்டி காதல அப்பந்தான் வந்து விடுது நம்ம ஆகாயம் பூமிக்கும் அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கண்முழித்து பார்த்தார் ஆகா கண்முழித்து பார்த்து ஆண்டவன் சுடலை ஏ ஒளி சுடலை மாயாண்டி அவர் தொட்டில் விட்டு கீழிறங்கி பிள்ளை நல்ல சொருவம் பெரிய ஒரு சொருவம் கொண்ட வானத்துக்கும் பூமிக்கும் ஒளி சுடலை மாயாண்டி ஒளி சுடலை மாயாண்டி அவர் மதகரி போல் வாரார் எங்க ஒளி சுடலை மாயாண்டி தொட்டில் விட்டு கீழிறங்கி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுதாரே மனமதியில அப்படியே ஒளி சுடலை மாயாண்டி தொட்டில விட்டு துள்ளி ஐயா கீழே குதிச்சாரு துள்ளி குதிச்ச நிமிஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் மதகரி போல ஐயா நிக்காரு அவர் சொரூபத்தை நம்மளால கண் கொண்டு பார்க்க முடியுமா மாயாண்டி எப்படி பாருமா அண்ணன் முகடு கட்ட வெள்ள கொக்கரவான்னு பாரு ஆங்கார சொரூபம் கொண்டு ஆன பந்தத்தோட ஐயா எங்கனால நிப்பாராம் ஏ அப்பா இதுதானே செய்வாரு தொட்டில் விட்டு கீழிறங்கி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகின்றார் நம்ம மயானம் வாழ்வை என்று கைலாசம் தன்னதிலே அம்மா பாலு குடித்தோமானால் அடிவயலில்
அடி வயிறு கூட நிறையாது. மாதாபால் குடித்தமானால் மணி குடலு கூட நமக்கு நிறையாது. அவருக்கு குடல் நிறையுமா? தாய்பால் கொடுத்தா அவர் தன் வயிறு நிறையுமா? அவர் மையானம் போவதற்குனே பிறந்தவர். மாயான வேட்டை ஆடுறதுக்குனே பிறந்தவர். அப்படியே கல்ல உருட்டி நிக்காரு. நாம் மாயானம் போகணும், மாண்டபனங்களை திங்கணும். அதுக்கு தேவை பொருள் நமக்கு. மாயானம் போனோம்னா இப்படியே போனா யார் யா மதிப்பா? ஆங்கார சுருவத்தோடு போணும். நம்ம தோட்டத்துக்கு போறோம்னு வைங்க, தோட்ட காவலாளிக்கு கையில என்ன இருக்கணும்? வீச்சருவா இருக்கும். டார்ச் லைட் வச்சிருப்பாரு, கையில ஒரு கம்பு வச்சிருப்பாரு. அப்ப தோட்ட காவலாளிக்கு இப்படி ஆயுதம் தேவைப்பட்டதுன்னா ஒளி சுடலை மாயாண்டி மாயான வேட்டைக்கு போறாரு. அவர் சாதாரணமா போனா நல்லா இருக்குமா? இருக்காதா? ஆங்கார சொருபத்தோடு நாமல் மாயானம் போக வேண்டும் என்று ஒளி சுடலை மாயாண்டி அவர் வருளனையும் வரவழைத்து வல்லையம்மா பிடிப்பார். அந்த குபேரன வரவழைத்து ஐயா புல்லாவா மாட்டுவார். சாம்பல் சிவனை வரவழைத்து ஐயா சல்லடமா மாட்டுவார். அக்கினி தேவனை அவர் பந்தமாக ஒளி சுடலை மாயாண்டி அவர் ஆங்கார சொருபம் கொண்டு முறுக்கு மீச முண்டக்கண்ணா ஐயா முத்து போல பல்லொழிவா அவருக்கு வலது பூர மீசையது. ஒளி சுடலை மாயாண்டிக்கு வல்லையம்மா துடிக்குடையா இடது பூர மீசையது, இடது பூர மீசையது ஈட்டி போல துடிக்குடையோ. அவருக்கு ஈட்டி போல கச்ச நல்ல வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்களிட்டு ஒளி சுடலை மாயாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி பேச்சு மகன் சுடலைக்கு தான் கச்ச நல்ல வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்களிட்டு கட்டி மெல்ல வரிந்து கட்டி தாமரக்கா சுங்களிட்டு முன்புறத்து சுங்களில மோகினியா அச்சரமா பின்புறத்து சுங்களில எங்க பேச்சு மக சுடலைக்குதா பேச்சு மக சுடலைக்குதா உனக்கு பிரம்மதேவன் அச்சர ஓடியா ஓடியா முண்டா முண்டா அவரும் ஆனப்பந்தம் கையில் எடுத்து பேச்சு மக முண்ட சுவாமி பேச்சு மக முண்ட சுவாமி உனக்கு வீச்சருவா மருகையில் ஐயா தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு துச்சி பூ சல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாயாண்டி சுடலைக்குத்தான் மல்லிகை பூ சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு பேச்சு மகை முண்ட சுவாமி உனக்கு துச்சி பூ சல்லடமா முன்னே வைக்கும் கால்களுக்கு பேச்சு மகை முண்டனுக்கு உனக்கு முல்லை பூ சல்லடமா பின்னே வைக்கும் கால்களுக்கு பேச்சு மகை முண்ட சுவாமி உனக்கு பிச்சி பூ சல்லடமா அவரும் ஆங்கார
கொண்டு ஐயா கச்ச நல்ல வருந்து கட்டி ஒளி சுடலை மாயாண்டி அவர் பூலோகம் வாராரு வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயன் மகள் அருமையான பாப்பாத்தி தாயும் அங்கே தலைமகளா அம்மாளும் தலைமகளா தலைப்பிள்ளை சூழியவா 8 மாத கர்ப்பிணியா அந்த வாசலிலே இருப்பார் வாசலிலே இருக்கும் போது எங்க மாயாண்டி வாராரு மாயாண்டி சுடலை ஆங்கார சொருவத்தை கொண்டு கச்ச வரிஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கலிட்டு எங்க சுடல் ஒளி மாயாண்டி முண்டசாமி ஒளி சுடலை மாயாண்டி முண்டர் சுவாமி பேச்சியம்மா நம்மள அழைக்கானு மாயானம் போக வாராரு மாயானம் போகணும்னு வருகிற வழியில ஆனக்குட்டி ஐயன் மகள் அருமையான பாப்பாத்தி ஆன பந்த எரியுறதுக்கும் ஐயாவுடைய முண்ட கண்ணுக்கும் அப்படியே தக 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 தகன்னு வாராரு அந்த பந்தத்துல ஒளி தெரியுது தெரியுது பாருங்க அவ பார்த்து திடுக்குன்னு பயந்தா திடீர்னு பயந்து போனாளே மாயாண்டி சுடலையை கண்டபோது அந்த பாப்பாத்தி பெண் கொடியா அவன் திடுக்கிட்டு பயந்தாள் வீட்டுக்குள்ள ஓடுவாள் 3:45 நாளிகைக்குள் அவன் ரத்தமாக கக்குதாள் மாயாண்டி அருளாளே ஆண்டு அவ மடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள் சுடலை மாடு அருளாளே செத்து அவ மடிந்தாள் செத்து அவ மடிந்தாள் பாப்பாத்தி சிவலோகம் நாளிகைக்குள்ளே பாப்பாத்தி பெண்கோடியானவள் மாண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்தாள் மரணமாகி போய் செத்து மடிந்து சிவலோகம் சேர்ந்தாள் அன்னைக்கு என்ன நாளு நாளால நாளு நல்ல வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி இப்ப வீட்டுக்குள்ள பிணத்தை போடக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு அந்தன மக்கள் எல்லாம் பிணத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க போடக்கூடாது அந்தன மக்கள் எல்லாம் இறந்த பிணத்தை பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுல வைக்க மாட்டாங்க உடனே எடுக்கணும்னு நினைப்பாங்க உடனே அந்தன மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இறந்ததோர் பாப்பாத்தி பெண்கொடியானவளை அங்கே அழுது மெல்ல கரையேறி கழுவி கொழுப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டைக்கு கூந்தலையும் தான் பரப்பி கூந்தலுக்கு மேல எல்லாம் ஈரமணல் மேல் பரப்பி 7 சுத்து துண்டு போட்டு 7 சுத்து துண்டலில ஏமகாலன் தூத வந்து ஏமகாலன் துருத்தி போட்டு ஊதும் போது பாப்பாத்தி பெண்கொடிக்கு மண்டையில வானம் மட்டும் கொண்டையில கொழுந்து விட்டு அடிவயத்து ஆகாயோ அங்க கட்டையில பிணம் இருந்து பிணம் வேகுதப்பா கூட்டத்தில பிணம் இருந்து மூர்க்கமுள்ள சுடலைக்குத்தான் மூட்டு பிணம் வேகுதையா அங்க சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுதையா பூசரம்பு கட்டையில பிணமிருந்து வேகுதப்பா எரிகலம்பு கட்டையில இருந்து
பேச்சியம்மா மகனையுமே அழைக்கால ஏ அப்பா ஏ ஒளி சுடல மாயாண்டி முண்டை வாடியா 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 மாயாண்டி சுடலாய்யா மாயானோ வரவு வேண்டும் குளவு போட்டு அழைப்பாளா கோலக்கார சுடலையைத்தான் அந்த குளவ சத்தம் காதில் கேட்டு ஒளி சுடலை மாயாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி அந்த பேச்சியம்மா சத்தம் கேட்டு அவர் மாயானோ வாராரு மாயானோ வாராரு மாயாண்டி சுடலையோ மாண்டவினோ வேகும் போது இந்த பேச்சு மகன் சுடலக்கித்தான் அது மல்லிகை பூ மணக்குதை செத்தவினோ வேகும் போது சுடல மாயாண்டிக்கு அது செண்பக பூ மணக்குதையா சதவாட பெணவாட சதவாட பெணவாட சந்தனமா மணக்கு அவருக்கு பிணவாட சவவாட பேச்சு மகை முண்ட சுவாமி ஒளி சுடலை மாயாண்டி பிணவாட சவவாட ஐயா பிச்சி பூவா மணக்குதையா சந்தன கட்டையிலே சவமருந்து வேகும் போதே இவருக்கு வேலை தவறுது ஒளி சுடல மாயாண்டிக்கு அது சந்தனமா மணக்கு வெள்ளிக்கிழமை இலகுலுங்கா சாமமுலா சாமனடி சாம சதி சாம வேளையில இலகுலுங்கா சாம ஏம சாம நேரம் இலைகுலுங்கா சாமம் போல இந்த பேச்சு மகனாகப்பட்ட ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமி நல்ல கச்ச வருந்து கட்டி கருத்த கச்ச சுங்கல் வெட்டு பிணத்து பக்கம் ஓடி வந்து ஐயா பிணத்து பக்கம் ஓடி வந்து இடத்த சுத்தி வளர்த்தவாரா வளர்த்த சுத்தி இடத்தவாரா காமாட்டில் நின்று கொண்டு தளமாட்டு பிடுங்குவாரா தளமாட்டில் நின்று கொண்டு தளமாட்டில் நின்று கொண்டு அவர் காமாட்ட பிடுங்குவாரா அவரோ தளமாட்டில் நின்று கொண்டு அல்ல பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கிடா வெட்டக்கூடிய பக்தர்கள் சேவல் தீர்த்து வைக்கக்கூடிய பக்தர்கள் கிடாய்க்கு 200 கொண்டாந்து கோயிலில் கட்டும்படி விழா கமிட்டி தெரியப்படுத்தார்கள். சேவல் தீர்த்து வைக்கக்கூடிய 50 கொண்டாந்து ஆலயத்தில் கொண்டாந்து நிறைவேற்ற ஒப்படைக்கும்படி உங்களை விழா கமிட்டி தெரியப்படுத்துகிறார்கள். ஆமா என் ஆண்டவனாகிய ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுடலை மாயாண்டி முண்டனுக்கு அம்மாவின் சத்தத்தை கேட்டு நேரா மாயாணம் போனாரு. அங்க மாயான கரையிலே மாண்ட பிணம் இருந்து வேகுது பாருங்க. கட்டையில பிணம் இருந்து மேல எங்களை எந்திரிச்சிட்டு வருது. பாப்பாத்தி பெண்கொடிக்கு மண்டையிலே தீபிடித்து வானமட்டு எரியுது. வானம் மட்டும் புகை கிளம்புது. கொண்டையிலே தீபிடித்து கொழுந்து விட்டு எரியுது. அம்மையா அடிவயத்திலே தீபிடித்து ஆகாயம் முழங்கும் போதே ஒளி சுடலை மாயாண்டி அப்படியே கலகல கலகல கலகலன்னு சிரிக்கார். பல்லத்தை அப்படியே ஒளியில எரி விட்டுருக்காரு. நமக்கு நேரம் தவறுது என்று நாம் இப்போதே பிணவேட்டையாட வேண்டுமே என்று அவர் எப்படி பிணவேட்டையாடுகின்றார்? அங்கே ஆண்டவன் தான் சுடலத்தையோ ஆண்டவன் தான்
ஒளி சுடலை மாயாண்டி பிணத்து பக்கம் இடத்தை சுத்தி வளத்தை சுத்தி காமாட்டில் தளமாட்டில் நின்று கொண்டு தளமாட்டில் காமாட்டு சுடலை மாயாண்டி மாயாண்டி முண்டசாமி பிணத்து பக்கம் ஓடி வந்து இடது கால மண்டி போட்டு வலது கால வள்ளையத்த கையில வள்ளையத்த மூட்டத்தை எடுப்பாரோ மூட்டத்தை குத்துவாரோ கையிலெடுத்து மூட்டத்தையும் உழைப்பாரோ மூர்க்கம் உள்ள சுடலாயோ கையெழும்ப ஒடிப்பாரோ கரும்பு போல தொடையெழும்ப தோசை போல அங்கே ஆண்டே வந்தான் சுடல தெய்வம் ஐயா ஒளி சுடலை மாயாண்டே அவர் கணத்து பக்கம் ஓடி வந்தே அவர் கையெழும்ப ஒடிப்பாரா அவர் கரும்பு போல அவர் தொடையெழும்ப ஒடிப்பாரா அவர் தோசை போல அவர் முட்டெழும்ப ஒடிப்பாரா சுடலாய்யா அவர் முறுக்கு போல எங்க ஒளி சுடலை மாயாண்டே அவர் மணிக்கொடலை அத மாலையாக ஈரக்கோல தாமரக்கா ஐயா ஈரக்கோல தாமரக்கா எடுத்து அப்பம் போடுவாரா மாயாண்டி முண்ட சுவாமி சுந்தர் ஒளிவில் பிறந்த பிள்ளை ஒளி சுடலை மாயாண்டி சாம நடு சாமம் போல சதி சாம வேலையில யாம சாம நேரத்தில எழுகுழுங்க சாமம் போல ஒளி சுடலை மாயாண்டி கச்ச வருந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி வருந்து கட்டி தாமரக்க சுங்கலிட்டா முன்புறத்து சுங்கலில மாயாண்டி சுழலுக்கிட்டா மோகினியா அச்சரமா பின்புறத்து சுங்கலிலே பிரம்மதேவன் அச்சரமா ஒளி சுடலை மாயாண்டி நேரம் வருதப்பா வெகு நேரம் ஆகுதையா சமயம் வருதப்பா சதி சாம ஆகுதப்பா சாம நடு சாமம் போல நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில ஏம சாம நேரத்தில இலை குழுங்க சாமம் போல ஒளி சுடலை மாயாண்டிக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்ப போடுவாரா முட்டை கோழி கரிச வைத்து ஒளி அரிசி சாதம் பொங்கி கண்ணி கோழி கரிச வைத்து கடவுள் மக மாயாண்டி கருப்பரிசி சாதம் பொங்கி ஒட்டை கோழி கரிச வைத்து பேச்சு மக சுடரா ஐயா கொடியரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 ஒளி சுடலை மாயாண்டிக்கு பச்சை முட்டை 11 முட்டையோடு முருங்கக்காய் சட்டியில சாதம் பொங்கி உப்பியில சாராயம் புதுவையில தென்னங்கல்லா இத்தனையும் போடுவாரா சாமநடு சாமம் போல ஒளி சுடலை மாயாண்டி சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை ஒளி சுடலை மாயாண்டி பேச்சு மக முண்ட சுவாமி
சுங்கல் விட்டு ஐயா தட்டி மெல்ல வரந்து விட்டு அங்க ஒளி சுடலை மாயாண்டு உனக்கு தாமரக்கா சுங்கலிட்டு சுங்கலிட்டு ஆன வந்தோம் கொளுத்து வாரா சுடலா ஐயா சுடல தெய்வம் போடுவாரா சே பேச்சி மாவா அவர் ஒத்த வந்தோம் கொளுத்துவாரா ஐயா ஊழ சத்தம் போடுவாரா இங்கே ஒளி சுடலை மாயாண்டி உனக்கு 5 மணி வல்லையம்மா சுடலா ஐயா சுடல தெய்வம் அறையில் ஒரு சல்லரமோ சுடலை முள்ளு சாமியா ஐயா 7 மணி வல்லையம்மா எங்க பேச்சு மகன் சுடல தெய்வம் இடுப்பில் ஒரு சல்லடமோ ஐயா காண நல்ல பிடியர் சுடல தெய்வம் உனக்கு கையருவா வல்லையமோ சுடலை முள்ளா உனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்க ஐயா ஒரு படப்பா போடுவாரா ஐயா ஒளி சுடலை மாயாண்டிக்கு உனக்கு பொட்ட கோழி கரிசமந்து ஐயா பொடியரிசி அருவங்கி கன்னி கோழி கரிசமந்து உனக்கு கருப்பரிசி சாதம் பொங்கி ஐயா முட்டை கோழி கரிசமந்து சுடலா ஐயா உனக்கு மொழியரிசி அருவங்கி உனக்கு கரிசமந்து உனக்கு அவிச்ச முட்டை 61 ஐயா பச்சை முட்டை உனக்கு சட்டியில ஐயா சட்டியில சாதம் வைத்து உனக்கு குப்பியில சாராயம் சுடலா ஐயா உனக்கு குடுவையில சாராயா நீ வாக்கு சொன்னா தப்பாது ஐயா வரம் கொடுத்தா பொய்யாது ஒளி சுடலை மாயாண்டிக்கு பேச்சு மகே சுடலை முண்டா உன்னை நம்பி வந்த மக்களுக்கு சுடல தெய்வம் சுடல தெய்வம் சுடப்பாரா பேச்சி மாவா கட்டையில பணம் இருந்து கருவி பிணாவையா ஒளி சுடல வாயாண்டிங்க மூட்டத்தில பிணம் இருந்து சுடல தெய்வம் கிழக்க மூன்று பிணையா உனக்கு பிணம் இருந்து உனக்கு கட்டையில பணம் இருந்து கடவுள் மகே சுடல தெய்வம் உனக்கு கருகி வீணும் உனக்கு சந்தேன கட்டையில சபம் இருந்து பூசரம்பு கட்டையில
உனக்கு பிணம் இருந்து எரிகளம்பூ கட்டையில சுடலத்தை உனக்கு இருந்த வேணும் சுடலத்தை சவவாட பிணவாட சந்தனமா மணக்குதையா பிணவாட ஐயா சவவாட உனக்கு பிச்சு போக்குதையா ஏ சுடலே உண்டா தாயே பிரம்ம வீடும் பிறந்தவளா பேராண்ட ஈஸ்வரியா ஏ சக்தி கொண்ட பேச்சியம்மா உனக்கு முட்டை போல மொழி அழகா ஏய் பேச்சியம்மா பேச்சியம்மா நீங்க பல்லழகா உனக்கு மொழி அழகா தாயே அப்போ நல்ல சடையழகு ஆயிரம் கல்லுடையா தாயே வீரப்பல்லா ஒரு சடையுவா ஏ பேச்சியம்மா பேச்சியம்மா விரித்தாடும் தலைமுறையா வீரப்பல்ல ஒரு சடையா நல்ல வெள்ளி கிழமையில சாமனடே சாமம் போல சதிய சாம வேளையில தாயு நல்ல மகனுமாக ஐயா மகனுமாக இங்க சதுராட்டோ ஏ மகனுமாக தொட்டகதை குறைகள் பாட தொட்டகதை குறைகள் பாட கணபதியே அருள் புரிவார் எடுத்த சில கதைகள் பாட ஈசன் பகவானை அருள் புரிவாய் நான் சொன்ன சில கதைகள் பாட கதைகள் பாட சொர்க்கேசவரம் அருள்வாய் சொர்க்கேசவரம் அருள்வாய் சுவாமி ஒளி சுடலை மாயாண்டே மாயான கரையதில மூனை முக்கால் நாளிகைக்குள் பிணவேட்டை தான் முடித்து அவர் கைலாசம் வருவாரா கைலாசம் வரபோது கடவுள் மாக சுடலத்தை 6 மாத பிள்ளை போல தொட்டிலே படுப்பாரா நாமளோட மகிமையை தான் அம்மா அம்மாளும் அறியணுமே என்று அவர் மனதில் ஒளி சுடலை மாயாண்டு அவர் வயிறு வசித்த குழந்தை போல வயிறு வசித்த குழந்தை அவர் வாய் திறந்து அழுவாரோ வயிறு வாசித்த பிள்ளை போல அவரை வாய் திறந்து அழுவாரா ஒளி சுடலை மாயாண்டி உடல் துடித்த குழந்தை போலே குரலோசை கொடுப்பாரா குரலோசை சத்தம் கேட்டு கோமதிய
அடியாள் பார்வதியோ தொட்டில் பக்கம் வாராளே ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி பிள்ளையின் சத்தத்தை காதிலே கேட்டார். தாமலுடைய குழந்தை வயிறு பசியால் அழுது கொண்டிருக்கின்றார். உடனே குழந்தையின் பக்கத்திலே நாமல் போக வேண்டுமே என்று ஆதிசக்தி பார்வதியா தொட்டில் பக்கம் ஓடி வந்து பிள்ளையத்தாம் பார்ப்பாளா. பிள்ளையத்தாம் பார்க்கும் போது பிச்சி பூமேனி எல்லாம் பெணவாடை அடிக்க கண்டா. செண்பகப்பு மேனி எல்லாம் செத்த பிணவாடை அடிக்க கண்டா. இருவாச்சி மேனி எல்லாம் மேனி பிணவாடை அடிக்க கண்டா. ஐயா பிணவாடை அடிக்கும் போது பேரழகி பார்வதியா ஐயோ இது என்ன அநியாயோ. பிள்ளைக்கு மேலே எல்லாம் பிணவாடை அடிக்குகின்றது. செண்பகப்பூ மேனி எல்லாம் செத்த பிணவாடை அடிக்க. மல்லிகைப்பூ மேனி எல்லாம் மாமிச பிணவாடை அடிக்கு. இது என்ன மாயமோ அநியாயமோ தெரியவில்லை எனக்கு தெரியலையா. உடனே ஆண்டவன் பக்கம் ஓடோடி வந்தான். சரி ஆண்டவா பரம்பொருளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இந்த பிணந்திண்ணிய கொடுக்கலாமா? நான் மதலை வரம் கேட்டதற்கு இந்த மாமுசந்திண்ணிய கொடுக்கலாமா? நான் குழந்தை வரம் கேட்டதற்கு இந்த கொடிய வரத்தை தரலாமா? ஆண்டவா ஆண்டவா இறைவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். மாணிக்க கைலாசத்திலே இவன் மாமுசத்தை கலந்ததனாலே இனி இவர் கைலாசம் ஆகாது. சரி இவனை பூலோகம் அனுப்பிடுங்க போக வரம் கொடுக்க வேண்டும். ஏ பார்வதி நான் பிள்ளை வரம் கொடுக்கும் போது உன்கிட்ட என்ன சொன்னேன்? அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? மூன்றாவது குழந்தைய உனக்கு நான் கொடுத்தேனே. ஆனால் நாளைக்கு உனக்கு நான் குழந்தை வரம் கொடுத்த முடியும் சொன்னா அன்னைக்கு சொன்ன நீ கேட்க மாட்டேன். மூணாவது குழந்தை உனக்கு நான் தந்தமுடா நாளைக்கு அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான்னு சொன்னேன். கையிலே இருக்க மாட்டான்னு சொன்னேன். கடவுளை எல்லாம் மதிக்க மாட்டான், ஒன்ன மதிக்க மாட்டான், இந்த உலகத்துக்கே அடங்க மாட்டான். அத மாதிரி சொன்னது சரியா போச்சுல. மாயானம் சென்று மாண்டவனத்தை திம்பாமனு வாங்கிட்ட நான் சொன்னேன். நீ கேட்க மாட்டேன். என் பேச்ச நீ கேட்டியா? இப்ப நீ மாயானம் போனா மாண்டவனத்தை தின்னாமனு சொன்னா அவன் பூலோகம் அனுப்பணும்னா எப்படி போவான்? சாதாரணமா அவன் போக மாட்டான். சுடர் ஒளியில பிறந்த பிள்ளை, சுடர் ஒளிவிலே பிறந்த ஒளி சுடலை மாயாண்டி. இந்த ஒளி சுடலை மாயாண்டி, ஒளி சுடலை மாயாண்டியை பூலோகம் அனுப்பணுமேயானால் அவன் கேட்ட பலிகளை எல்லாம் உடனே நாமல் கொடுக்க வேண்டும். அப்படி பலிகளை கொடுத்தாது பூலோகத்துக்கு அவர் பச்சிருக்கணும். உடனே பார்வதியை அழைத்து கொண்டு மாயாண்டி பக்கத்திலே வந்தார். சரி எப்பா ஏ மாயாண்டி சுடல, நீ மாயானம் போகலாமா? மாண்டபனத்தை திங்கலாமா? நீ சுடுகாடு போகலாமா? சுட்ட பணத்தை திங்கலாமா? மாணிக்க கைலாசத்திலே மாமிசத்தை கலந்ததுனால நீ மாணிக்க கையிலேக்கு ஆகாது மகனே, உனக்கு இங்க இடம் கிடையாது. நீ இப்போதே பூலோகம் போக வேண்டும், புகழாக வாழ வேண்டும். ஆண்டவா பரம்பொருளே, நானா உங்களை பிறவி செய்ய சொன்னேன். என்னை இப்படியே பூலோகம் போச்சொன்னா யாரு என்னைய மதிப்பா? யாரு கும்பிடுவா? நான் சாதாரணமா போக மாட்டேன். நான் பூலோகம் போனுமேயானால் இந்த கைலாசத்திலே எனக்கு 8 8 நாள ஊட்டு கொடை கொடுக்க வேண்டும். ஊட்டு போட்டு கொடை வேணுமோ?
8 8 நாளா எனக்கு காப்பு கட்டி நோன்பு இருக்க வேண்டும். சரி சரி இருக்க. 8வது நாளையில எனக்கு பதிலாக கோமரமாக எங்க அப்பா பகவான் நீங்கள் தான் ஆட வேண்டும். எப்பா நீதான் கோமரம் ஆடணும். எப்படி ஆடுவ? தாயான பேச்சுக்கு பதிலாக எங்க அம்மா பார்வதி கோமரமாக ஆட வேண்டும். பார்வதிதான் தலைவரி கோலத்தோடு தலை விரிச்சு போட்டு ஆடணும். ஆமா பேச்சியமாளா. இத்தனைக்கும் மேலாக ஐயோ எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்து 6 கால பீடம் போட்டு அர்த்தசாம ஊட்டு வேண்டும். அந்தி நல்ல கருக்களில அரைச்சாம வேளையில மூந்தி நல்ல கருக்களில முதற்சாம வேளையில என்னை அலங்காரம் செய்யணுமே. அந்தி கருக்கள் அரைச்சாம வேளையில என்னை அலங்காரம் செய்யணும். இத மாதிரி எல்லாம் மாலை மஞ்சள் பூஜை அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் செய்து எனக்கு ஆசார படைப்பு சைவ படைப்பா போடணும். அப்படின்னா பெரிய தலைவாழை விரிச்சு பெரிய பழக்கொலை வச்சு தேங்காய் பழம், அது ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அண்ணாச்சி பழம், கொய்யா பழம், உனக்கு பெரிய பழப்படம் போடுதேன். அது மட்டுமா சாம நடு சாமோ சதி சாம வேளையில ஏம சாம நேரம் இலைகுலுங்கா சாமம் போல இலைகுலுங்கா சாமத்துல எனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். உனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கணுமோ? எனக்கு 1 கோட்டை அரிசி எப்படி பொங்கணும்? உனக்கு எப்படி பொங்கி பொரிச்சு நான் போடணும்? எனக்கு 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டைக்கோழி கறி சமைத்து மொழியரிசி சாதம் பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி பொட்டக்கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 எனக்கு பச்சை முட்டை 11 ஐயா சட்டியில சாதம் வைத்து ஐயா குப்பியில சாராயம் குப்பியில சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கள் குப்பியில சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்களா எனக்கு இத்தனைக்கும் மேலாக 7 நல்ல பரணு கட்டி 7 வழி கொடுக்கணுமே. சூளாடு ஒருவரனு அதோடு இந்த சிறப்பான நேரத்திலே பாடும் நாம் புலமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று இந்த நடராஜபுரத்திலே வாசம் செய்யும் அன்பும் பண்பும் வாசங்கள் கொண்ட இந்த நடராஜபுரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய இந்த ஒளி சுடலை மாயாண்டியை வணங்கி வரக்கூடிய வரிதாரர்கள் நமக்கு பணம் கொடுக்கணும்னு பாடும் நாம் புலமையை அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று யாரு அருமை ஐயா காசிராஜன் அவர்களுடைய சார்பாக காசிநாதமனா காசிராஜன் அவன் காசிராசன் ஐயா காசிராஜன் அவர்கள் சார்பாக பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக கொடுத்து பரிசளித்துள்ளார்கள். 100 லட்சமாகவே அள்ளி தந்து பரிசளித்துள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழையடி வாழையாக வளர்ந்தோங்கி வாழ வேண்டும் 1 10 100 கோடி உயர வேண்டும் கையிலே எந்த முகம் போனாலோ தங்க முகமாக வேணும் மாயாண்டி அருளால் மங்களமா வாழ வேணும் ஒளி சுடலை
பேச்சியம்மா அருளாளோ பேச்சியம்மா அருளாளோ என்ற பெயரு வச்சு வாழ வேணோ பேச்சி உடாளோ அவரை பெருமை பற்றி ஆண்டவனாகிய மாயாண்டி ஒளி சுடலை மாயாண்டி சுடலைக்கு சுடலையும் உள்ளனுக்கு 7 வரணு கட்டி 7 பலி வேணும்னு கேட்ட உடனே சூலாடு சூழு பண்ணி வேணுங்க சூலாடு ஒரு பரணு சூழு பண்ணி ஒரு பரணு ஆமா பாலாடு ஒரு பரணு பாலு பண்ணி ஒரு பரணு ஆமையா செங்கிடா ஒரு பரணு சேவல் கோழி மறுபரணு சரி 7வது பரணதிலே எருமைக்கிடா பலியும் வேணும் என்று கேட்க இப்ப எருமைக்கிடா பலிதா கக்காரி சுடல இத்தனைக்கும் மேலாக எனக்கு வில்லடிக்க வேண்டும் கொட்டு மேல வாத்தியங்கள் முழங்க வேண்டும் ஆமா வில்லடிக்கணும் சரி தார தப்பட்டை முழங்கணும் இப்பேற்பட்ட அருமை பெருமையோடு தான் என்னை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும் என்னை வேட்டையாடி மயால வேட்டை ஆளாத்தான் நான் பூலோகம் போவேன் என்று மாயாண்டி சுடலை ஈசன் கேட்க ஆமையா அப்படியே ஆகட்டுமே என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமோ இந்த ஒளி சுடலை மாயாண்டி என்ன கேட்டாரோ என்ன கேட்டாரோ அத்தனையும் அவர் சொன்னது மாதிரியே கைலாசத்திலே ஊட்டுக்கொடை நடத்தினார். கைலாசத்துல ஆண்ட ஊட்டுக்கொடை கொடுக்கறோம். இங்க எப்படி ஐயாவுக்கு சாம கொடை சிறப்பா நடந்தது அத மாதிரி நடக்கு. இதே மாதிரி கைலாசத்திலே இந்த ஒளி சுடலை மாயாண்டிக்கு ஆண்டவனே சுடலை ஆடிக்கிட்டு இருக்காரு. மாலைதான் மஞ்சனதான் மாலை மஞ்சனை எல்லாம் பூசி ஊட்டுக்கொடை எதுவும் கொடுத்தார்கள். ஆமா அந்த நேரத்திலே ஒளி சுடலை மாயாண்டி வில் அடிச்சாதான் போகணும் இருப்பாரு. ஆமா வில் அடிச்சாத்தான வேட்டைக்கு போவோம் பாரு. ஆமா வில் அடிக்கணும்னா யார வர சொல்லணும்? கோவால கண்ணன் தான் கூப்பிடணும். தாய் மாமனாகப்பட்ட கோவால கண்ணன் தான் வந்து வில் அடிக்கணும். ஓ மாமா வந்து பாடினாதான் ஒரு மர்மம் ஆடுவாரு. ஆமா பத்தியலா அப்படி 8 நாளா காப்பு கட்டி நோம்பு இருந்து அம்மையா 8வது நாளையிலே இந்த ஒளி சுடலை மாயாண்டிக்கு 8வது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி இப்படிலாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 6 கால பீடம் போட்டு அர்த்த சாம ஊட்டுக்கொடை கொடுக்க வில் அடித்த உடனே என் மாயாண்டி சுடலை வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்று மறுபடியும் கைலாசம் வருகின்றார். சரி ஏ அப்பா ஆண்டவா பரம்பொருளே, ஆண்டவா இறைவா, நான் என்ன கேட்டேனோ அத்தனை வழியும் எனக்கு கொடுத்ததுனால நீங்கள் சொன்னது மாதிரியே நான் பூலோகம் போகின்றேன், புகழாக வாழ்கின்றேன். நான் நாடு சுத்தி பார்க்கணும், நலமோடு வாழ வேண்டும் அப்பா என்று ஒளி சுடலை மாயாண்டி இங்கே வருகின்றார். ஆண்டவன் தான் சுடல தெய்வம், ஆண்டவன் தான் சுடல தெய்வம், பகவானோட இடம் மதியிலே ஆக்குவாரம் அழைக்கு வரும் 1008 வரும் கொள்ளுவாரம் வெல்லுவாரம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாசம் தன்னை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா மெய்ப்பாலம் மெய்ப்பாலம் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலு விட்டு ஏகபோதி பட்டணமா சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை மாயபுரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி ஒளி சுடலை மாயாண்டி எங்க போவோம் என்று அங்க பச்சை தண்ணி விளக்கறியும் மக்கம்பள்ளி வாசலுக்கு மக்கம்பள்ளி வாசலுக்கு அங்க வாராரே மாயா அங்க மக்கம்பள்ளி வாசலுக்கு என் மாயாண்டி
வாரபோது பச்சை தண்ணி விளக்கெறியும் மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி சுடலை வருகின்றார். மாயாண்டி பேச்சு சுடலை ஒளி சுடலை மாயாண்டி மக்கம்பள்ளி வாசலுக்கு வருகின்ற போது மக்கத்து பள்ளி வாசலிலே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மைதீன் என்பவருக்கு 30 நாள் நோன்பு அதுவும் தவறாமல் இருந்து வருகின்றார். தை மாசம் சிறப்பா நடந்து 5 விளக்கி அல்லாவே ஆண்டவரே தொழுது வணங்குகிறார்கள். அவர்களுடைய பக்தி முறையை பார்த்தார் இந்த ஒளி சுடலை மாயாண்டி. அவங்களுடைய பக்தியை பார்த்துட்டாரு. இப்ப ஏற்பட்ட இஸ்லாமிய மக்களிடத்திலே நம்ம நிலைய வாங்கி நாமளும் ஒரு நிலையத்தை வாங்கி வந்தோமே ஆனால் நம்மளை வச்சு வணங்குவாங்க. நம்மளையும் இப்படி பக்தியா வணங்குவார்களே. ஆமா. அப்ப இவங்க கிட்ட நிலையத்தை வாங்கணும்னா சாதாரணமா போய் கேட்டா நிலையம் போடுவாங்களா? நிலையம் போட கொடுக்க மாட்டாங்க. போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. அப்ப நாமல் யார் என்று இந்த மக்களுக்கு அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று அங்கே 8 நாளா அட்டகாசம் செய்கின்றார். ஐயா ஒளி சுடலை மாயாண்டி மக்கம்பள்ளி வாசலில 8 நாளா அட்டகாசம் செய்வார். ஆட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி எறிவாரா. ஆலிசாவை கண்ணில் கண்டு அளவளையும் அடிப்பாரா. பக்கிரியை கண்ணில் கண்டு பாய்ந்து எட்டி அடிப்பார். அடகதவ தட்டுவாரா. அங்கு இங்கு ஓடுவாரா. யானப்பந்தம் கொளுத்துவாரா. ஆதாளி போடுவாரா. ஒத்த பந்தம் கொளுத்துவாரா. ஒத்த பந்தம் கொளுத்துவாரா. சுடல ஊழச்சத்தம் போடுவாரோ. அதே ஒத்த பந்தம் கொளுத்துவாரா. சுடல ஊழச்சத்தம் 8 நாளா அட்டகாசம் செய்கின்றார். ஆதாளி போடுகின்றார். பார்த்தார் இஸ்லாமிய மக்கள் எல்லாம். இதுவரைக்கும் மக்கத்து பள்ளி வாசலிலே அட்டம் சொலிக்காத அசல் காத்து வீசாது. ஆனா 8 நாளா அட்டகாசம் நடக்க யாரு எவருன்னு தெரியல. காத்தா கருப்பா பேயா பிசாசா கடவுளோட குத்தமா இருக்குமா இல்ல கடவுள் குற்றம் ஏதேனும் இருக்குமா என்று கோடாங்கி அடித்து குறிபார்க்க வேண்டுமே என்று கோடாங்கி அடித்து குறிபார்ப்பதற்காக யாராவது கோடாங்கி அடித்து குறி சொல்ல யாராவது இருக்காங்களா? சரி அப்படின்னு போய் பார்க்கணும்னு இஸ்லாமிய மக்கள் வருகின்றார். அவன் பார்த்தார் இந்த ஒளி சுடலை மாயாண்டி கோடாங்கிக்காரரை பார்க்க வராங்க. அட்டகாசம் செஞ்சது நாமல் தானே. அதனால் நாமளே கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு போக வேண்டுமே என்று என் மாயாண்டி சுடலை கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு மக்கத்து பள்ளிவாசலுக்கு வருகின்றார். பார்த்தார்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம். ஐயா பெரியவரே, உமக்கு எந்த ஊரு எந்த தேசம்? இதுவரைக்கும் உங்களை நாங்க பார்த்ததே கிடையாது. உங்களை பார்த்தா கோடாங்கி அடித்து குறி சொல்வது மாதிரி தெரியுது. எங்க கண்ணுக்கு சில வேலைகள் எங்களுக்கு தெரியுது. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அகத்தின் அழகு தன் முகத்துல தெரியுமா? ஆமா. அப்படி எப்படி தெரியும்? நெத்தி நிறைய பட்டை அடிச்சு நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியும் கட்டி மத்தியில ஒரு செந்தூர பொட்டு வச்சு வில்லு கம்பையும் தோல்ல போட்டு வந்தாமனு வைங்க சாயண்டு புலவர்னு கண்டுபிடிப்பாங்க. நல்லா நெத்தி நிறைய வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி நெத்திரைய பட்டை அடிச்சு புல்லண்டி சட்டை போட்டு வந்த அவர் தான் அண்ணாவி அப்படின்னா தலைமை பாடவர் அண்ணாவின்னு சொல்லுவாங்க. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதனால் ஐயா உங்களை பார்த்தா கோடாங்கி அடிப்பவரை போல் தெரியுத. நீங்க யாரு, எந்த ஊரு, எந்த தேசம்? ஐயா ஐயா இஸ்லாமிய மக்களே, நான் கோடாங்கி அடித்து குறி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கேன். எங்க அப்பா
தேசமெல்லாம் பேரு பெற்ற சிவனுக்கு கோடாங்கி. ஓ சிவனு கோடாங்கி. நான் நாடெல்லாம் பேரு பெற்ற ராமலிங்க கோடாங்கி. ஓ ராமலிங்க கோடாங்கி. ஐயா பெரியவரே, நீங்க கோடாங்கி நல்லா அடித்து குறி சொல்வீரா? ஏதோ தெரிஞ்சதை அடிப்பேன், தெரிஞ்சதை சொல்லுவேன். ஐயா இஸ்லாமிய மக்களே, ஐயா இதுவரைக்கும் நான் கோடாங்கி அடித்து குறி சொன்னது தப்பானதே கிடையாது. என் குறியில தப்புனதே கிடையாது. உங்களுக்கு கோடாங்கி அடித்து நான் குறி பார்க்க வேண்டுமானால் உங்க பள்ளியில என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனை சொல்லுவேன். அத்தனை நான் சொல்லுவேன். கோடாங்கி அடித்து குறி சொல்லணும்னா நான் கேட்ட அத்தனை பொருளும் எனக்கு வேணும். ஆமவோடு பழகு வேணும், சிறு சொலவு ஒண்ணு வேணும், சீர்காழி சிதம்பர சக்கரத்தை எடுத்து வைத்தார். இத்தனைக்கு மேலாக விநாயகர் விக்கிரமும் வெற்றிவேலன் விக்கிரமும் குட்டிச்சாத்தான் பகவதியால் விக்கிரமும் இத்தனையும் எடுத்து வைத்து மாயாண்டி என்ன நடந்ததோ அப்படியே கோடாங்கி அடித்து சொன்னார். உடனே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். எல்லாரும் கை தொழுது நேர்ல பார்த்தது மாதிரி இந்த ஐயா நடந்தத மாதிரி சொல்லுதாரு. பள்ளிவாசல்ல நடந்ததெல்லாம் சொல்லுதாரு. ஐயா பெரியவரே, நீங்க சொன்னது எல்லாமே எங்க மக்கம் பள்ளிவாசல்ல நடந்தது. மாட்டெலும்பு செங்கல் துண்டு வாரி வாரி எரிஞ்சு, மாட்டெலும்பு செங்கல் துண்ட மாறி மாறி எரிந்துச்சு. கதவை தட்டுச்சு. அட கதவை தட்டுது. ஆமா, கதவை திறந்து பார்த்தா ஆளை காணோம். ஆளாளி போட்டுச்சு. உண்மைதான். ஒத்த பந்த மட்டும் தெரியும், ஆளக்காங்க அது வெள்ள குக்கரவா தெரியும். நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. ஆமா, இது காத்தா கருப்பா பேயா பிசாசா ஆமையா என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கேட்க கையெடுத்து வணங்கினார்கள். அது காத்தும் இல்லை, கருப்பும் இல்லை, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கிடையாது கிடையாது. கடவுள் மகனாகப்பட்ட ஒளி சுடலை மாயாண்டி உங்க மக்கம்பள்ளி வாசலுக்கு வந்திருக்காரு. உங்களுடைய பக்தி முறையை பார்த்து உங்க கிட்ட நிலைய வாங்கணும்னு ஆசைப்பட்டார். நீங்க அவரை வணங்கணும்னு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் உங்க மக்கத்து பள்ளி வாசலுக்கு பின்னால பச்சை பீடம் போட்டு உயர்ந்த கொப்பிலே கனவில்லா மூங்கில் நாட்டி அதிலே பச்சை கொடி பறக்க விட்டு ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அழகுடைய கறிகள் சமைத்து மாயாண்டியை நீங்க வணங்கி வந்தீர்களே. ஆனால் அவருக்கு மாலை ஓட்டு அந்த கொடி மரத்துல மஞ்சளை பூசி ஒரு பொங்கல், ஒரு வாரம் பொங்கல் விடுங்க, ஒரு வெள்ளச்சவ பை விடுங்க. அவர் வணங்கினாலே உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு. உங்களை வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக காவலாகவே இருப்பாரா என்று கோடாங்கி எடுத்து மாயாண்டி சொல்ல அப்படியே ஆட்டும் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மக்கம்பள்ளி வாசலில பச்சை கால் பீடம் போட்டு உயர்ந்த நல்ல கணுவதில கணுவெல்லாம் மூங்கில் நாட்டி அதில் பச்சை கோடி பறக்க விட்டு ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அழகுடைய கறிகள் வைத்து இந்த ஒளி சுடலை மாயாண்டிக்கு ஒளி சுடலை மாயாண்டிக்கு அங்க நிலையம் அது போடுவாரோ. அங்க நிலையம் அது போடு போடு. அங்க நிலையம் அது போடும் போது ஒளி சுடலை மாயாண்டி மக்கம்பள்ளி வாசலில நிலையம் அத வாங்கி கொண்டு நாம எங்க எங்க போவோம் என்று மக்கம்பள்ளி தனை கடந்து வடமலை பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்கு உங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் விளையுவனோ காட்டானை கவரி கட்டுடனே வாழுவனோ அங்க தேக்கம் புத்தி மலைகளின் தென்மலை பாதை கூடி அங்க கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு பகவதியா வாசலுக்கு
பகவான் மகன் வாராரோ அல்ல பகவான் மகன் போடு 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 சுவாமி கொட்டார கரையதில பகவதியா வாசலில கொட்டார கரை பகவதி அம்மா வாசலுக்கு வருகின்றார் இந்த ஒளி சுடலை மாயாண்டி. மாயாண்டி முள்ளல் தாய் மமன் வாரா ரெண்டு வரும். மாயாண்டி ஒளி சுடலை மாயாண்டி முண்டன் சுடலை மாயாண்டியும் நேரா கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசலுக்கு வந்து நிக்காங்க. அப்ப என்ன நடக்கு? கொட்டாரக்கரையிலே ராமராஜ மன்னன் தலைமையில அம்பிகை பகவதியானவளுக்கு சித்திரை மாதத்துல 10 நாள் தேரோட்டம் சீரும் சிறப்புமாகவே நடக்கு. செண்டா மேளம் தான் வான வேடிக்கை தான் சிறப்பா நடக்குங்க. தார தப்பட்டை கொட்டு மேள வாத்தியங்களோடு வான வேடிக்கையோடு 10 நாள் திருவிழா சிறப்பா நடக்கு. அப்படி 10 நாள் திருவிழா நடக்கும் போது பார்த்தார் இந்த ஒளி சுடலை மாயாண்டி அம்மா பகவதியா வாசல்ல நல்ல தேரோட்டம் நடக்கு. இப்ப ஏற்பட்ட தேரோட்டம் நடக்கும் போது நாமல் அட்டகாசம் செய்யணும். அட்டகாசம் செஞ்சாதான் நம்ம யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அப்பந்தான் பகவதியா வாசல்ல ஒரு நிலையத்தை நாம வாங்க முடியும். இன்று 8 நாளா அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று அங்க மாயாண்டி சுடல தெய்வம் பகவதியா வாசலில தேரோட்டம் நடக்கும் போது தேர வந்து இழுப்பாரா தேர்வடத்தை அறுப்பாரா கொடிமரத்தை அசைப்பாரா கொடிவடத்தை அறுப்பாரா தீபம் சுமக்கும் பேர்களை தான் திரட்டி அங்கே அடிப்பாரா முன்குடும்பி வேதியரை பின்னாலட்டி அடிப்பாரா நேரம் தப்பி வந்தவரை ஒளி சுடலை மாயாண்டி நெஞ்சு தட்டி அடிப்பார் சமயம் தப்பி வாரவரை ஓங்கி சங்குளையும் குத்துவாரா வாரவர போறவர வாரவர போறவர அவர் வம்பு தும்பு செய்வாரோ. எங்க பேச்சு மகன் சுடலாய்யா பேரு பெற்ற முண்ட சுவாமி கைகாட்டும் தாசிகளை கைசரசம் பண்ணுவாரா அட்டகாசம் செய்யும் போது 8 நாளா அட்டகாசம் செய்தாரு. தேர இழுத்தாரு தேர் வடத்தை அறுத்தாரு கொடி மரத்தை அசைக்காரு கொடி வடத்தை அறுக்காரு அப்படியே வெட்டி விடுதாரு. முன்குடும்பி வேதியரை பின்னால் எட்டி அடிக்கின்றார். தீபம் சுமக்கும் பேர்களை திரட்டி திரட்டி அடிக்கின்றார். நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடிக்கின்றார். அப்படி 8 நாளா அட்டகாசம் செய்யும் போது பார்த்தார்கள் அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் இதுவரைக்கும் அம்மா பகவதியா வாசல்ல தானே தனனை தன்னே தன்னோ தனனை தன்னோ தானே தனனை தன்னோ தந்தனை தானே தன்னோ உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா விளையாடும் சமயம் ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை செய்வோம் ஐயா சுடர் ஒளிவில்
பிறந்த பிள்ளை ஒளி சுடலை மாயாண்டு ஐயா நீ உருண்டதாலே முண்டன் சாமி ஐயா கச்ச நல்ல மருந்து கட்டி கருத்த கச்ச ஒளி சுடலை உனக்கு தாமரக்கா ஐயா பட்டு கச்ச உனக்கு ஒட்டு கச்ச சல்லடமோ உனக்கு உச்சியில ஏ சுடலத்தை உனக்கு உல்லாச ஒளி சுடலே மாயாணிக்கு ஏ பேச்சு மகே சுடலாய்யா சுடல தெய்வம் பேரு பெற்ற சுடலத்தை சுடல தெய்வம் பெற்றாலே பார்வதியா ஐயா பார்வதியா வளர்த்தாலே பார்வதியா உனக்கு 5 மணி வல்லையமோ அறையில் ஒரு சல்லடமா ஏ ஒளி சுடலை மாயாண்டி 7 மணி வல்லையமோ ஏ சுடலத்தை இடுப்பில் ஒரு சல்லடமோ வல்லையமோ ஏ காண நல்ல பிடியருவா உனக்கு கையருவா வல்லையமோ ஏ வெள்ளி நல்ல பிடியருவா ஏ சுடலத்தை சுடல தெய்வம் விளையாடு சுடலகிதா ஏ உச்சியிலே குல்லாவா உனக்கு உல்லாச காலடையா ஏ ஒளி சுடலை மாயாண்டிக்கு உனக்கு காங்கு கச்ச சல்லடமோ ஏ சுடலத்தை சுடல தெய்வம் உனக்கு கையருவா சல்லடமோ உனக்கு சாமனடு சாமம் போல சாமத்தில சதிய சாம வேளையில ஏ ஒளி சுடலை மாயாண்டிக்கு உனக்கு ஒரு கோட்டை அரிசி வங்கி ஏய் அரிசி பொங்கி அரிசி வங்கி உனக்கு ஒரு படப்பா போடுவாரா அரிசி வங்கி ஏய் முட்டை கோழி கறி சமைத்து கரிசமத்தே ஒளி சுடலை மாயாண்டிக்கு உனக்கு மொழி அரிசி சாதம் வங்கி உனக்கு கண்ணி கோழி கரிசமத்தே உனக்கு கருப்பரிசி சோறு வங்கி ஐயா பொட்ட கோழி கரிசமத்தே ஏ சுடலத்தை சுடல தெய்வம் பொடியரிசி சுடலகிதா உனக்கு அவிச்ச முட்டை 61 ஏ ஒளி சுடலை மாயாண்டிக்கு ஐயா பச்சை முட்டை 11 உனக்கு முட்டையோடு
உனக்கு சுடுகாடு தல்லையில ஏ சுடலத்தை சுடலைக்குத்தான் உனக்கு சுட்ட வேணும் தல்லையில ஏ பேச்சு மகே சுடலாய்யா சுடலையா இடுகாடு தல்லையில இறந்த வீணும் ஐயா தில்லை களமதில எங்க ஒளி சுடலை மாயாண்டிக்கு ஏய் மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு செத்த வீணும் மாயாண்டிக்கு ஓடு 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 ஏய் கட்டையில பணம் இருந்து எங்க கடவுள் மகே சுடலைக்குத்தான் உனக்கு கருகி வீணும் ஐயா மூட்டத்தில பணம் இருந்து மூர்க்கமுள்ள சுடலைக்குத்தான் உனக்கு மூட்டை வீணும் ஐயா சந்தேன கட்டையில ஏ கட்டையில கட்டையில உனக்கு சவம் இருந்து ஐயா ஆடுவாரம் பாடுவார் திருப்தன் ஐயா பூசி தின்னாடு பூசி விடு இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.